நடிகரும் இயக்குனருமான கே பாக்யராஜ் காலமானாங்க. உடல்நிலை கவலைக்கிடமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் தற்போது உயிரிழந்திருக்கிறார் அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கிறது. நடிகர் மற்றும் இயக்குனர் பாக்யராஜ் சென்னை கிரீம்ஸ் அப்போலோ மருத்துவமனையில் உடல்நலக்குறைவால அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அவரின் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. வீட்டிலிருந்த அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் இதனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்ததாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. ஆனால் தற்போது சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் அவர் உயிர் பிரிந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கே பாக்யராஜ் 1953 ஜனவரி 7 அன்று வெள்ளங்கோயில் பகுதியில் பிறந்தார். இவரின் முழு பெயர் கிருஷ்ணசாமி பாக்யராஜ். இவர் புகழ்பெற்ற இயக்குனர் பாரதிராஜாவிடம் உதவி இயக்குநராக பணியாற்றினார். பின்னர் 1979 ஆண்டு சுவர் இல்லாத சித்திரங்கள் திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார். அதற்கு பிறகு இயக்குநராகவும் நடிகராகவும் கதை, திரைக்கதை, வசனாசிரியராகவும் பெரும் வெற்றி பெற்றார். நகைச்சுவை, குடும்ப உணர்வு, சமூக கருத்துக்கள் ஆகியவற்றை அழகாக இணைத்து திரைப்படங்களை உருவாக்கியவர் இவர். தற்போது இவரின் இழப்பு திரையுலகத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் உருவாகும் இந்த படத்துக்கு தர்மன் அப்படின்னு சொல்லி டைட்டில் அறிவிக்கப்பட்டு பூஜையோட ஷூட்டிங் சில தினங்களுக்கு முன்பு தொடங்கியது. அந்த நிகழ்ச்சியில ரஜினி, கமல், ராசிகண்ணா, சிம்ரன் உள்ளிட்ட முக்கிய பிரபலங்கள் கலந்து கொண்டாங்க. இந்த நிலையில தர்மன் படம் த குட் டாக்டர் அப்படின்ற ஹாலிவுட் தொடரின் காப்பி அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அதற்கு பதிலளித்து இருக்கும் அஸ்வத் மாரிமுத்து அது போலியான செய்தி அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. குஸ்பினுடைய மகள் அவந்திகா திருமணம் சமீபத்தில் நடந்து முடிந்தது. கோவாவில் இருக்கும் சொகுசு ரிசார்ட்ல இருந்து திருமணம் நடந்த நிலையில மிக முக்கிய மற்றும் நெருக்கமான நபர்கள் மட்டுமே அதுல கலந்து கொண்டிருக்கிறாங்க. நடிகை தமன்னா, த்ரிஷா, டிடி உள்ளிட்டோர் திருமணத்துல கலந்து கொண்டாங்க. அவங்க எல்லோருமே ஒன்றாக எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் எல்லாம் வைரலாகி வருகிறது. விஜய் பிறந்த நாள்ல நடிகை த்ரிஷா பகிர்ந்த ஒரு புகைப்படம் தற்போது இணையத்தில் பெரிய சர்ச்சையை மதிய நேரத்தில் ஏஐ புகைப்படம் அப்படின்ற புதிய விவாதத்தையும் கிளப்பியிருக்கிறது. விஜயின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு கேக் வெட்டும் தருணத்தில் அவருடைய இருக்கும் புகைப்படத்தை த்ரிஷா தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்து டு த பர்சன் ஹூ மேக்ஸ் இட் ஆல் வர்த் இட் அப்படின்ற கேப்ஷனோட வாழ்த்தும் தெரிவிச்சிருந்தாங்க. அந்த பதிவு வெளியான சில நிமிடங்களிலே வைரலாக பரவியது. ஆனால் அதே வேகத்தில் பல விமர்சனங்களும் சந்தேகங்களும் கிளம்ப தொடங்கின. சிலர் இதை சாதாரண பிறந்தநாள் வாழ்த்து அல்ல அப்படின்னு கூற, குறிப்பாக விஜய் அரசியலுக்குள் நுழைந்த பிறகு அவரை சுற்றி அதிகரித்திருக்கிற கவனத்தின் பின்னணியில் இப்படியான தனிப்பட்ட பதிவு தேவையா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதனால் இணையதளத்தில் ஒரு தரப்பு மோதலை உருவாக்கியிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதை விட அதிகமாக பேசப்பட்ட விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த புகைப்படம் உண்மையா அப்படி இல்லைன்னா ஏஐ மூலம் உருவாக்கப்பட்டதா அப்படின்ற சந்தேகம் தான். நெட்டிசன்களில் ஒரு தரப்பு டைட்டிங் சரியா இல்லை, ஃப்ரேமிங் இயல்பாகவே இல்லை, இது ஏஐயால் உருவாக்கப்பட்ட போலி புகைப்படம் போல தெரிகிறது அப்படின்னு ஆர்கியூ பண்றாங்க. இன்னொரு பக்கம் இது பழைய புகைப்படத்தை மாற்றி உருவாக்கி இருக்கலாம் அப்படின்றும் சிலர் கருத்து தெரிவித்து வராங்க. இந்த சர்ச்சை தீயாக பரவி கொண்டிருந்த நிலையில இன்று முதலமைச்சர் விஜய் சிறப்பு அரசு பேருந்து சேவைகளை தொடங்கி வைத்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது எடுக்கப்பட்ட வீடியோக்கள் இந்த விவாதத்துக்கு புதிய திருப்பத்தை கொடுத்தன. அந்த நிகழ்ச்சியில் பேருந்தில் பயணித்தபடி விஜய் எடுத்துக்கொண்ட வீடியோக்களும் புகைப்படங்களிலும் வைரலானது. அதில் முக்கியமாக கவனம் பெற்றது விஜயின் கையில் இருந்த மொபைல் போன். அதே நேரத்தில் த்ரிஷா பகிர்ந்த புகைப்படத்தில் கேக் அருகே மேசையில் இருந்ததாக கூறப்பட்ட போனுடன் அது ஒப்பிட்டு பார்க்கப்பட்டது. இதனால் இது உண்மையான புகைப்படம் தான் அப்படின்னு ஒரு சாரார் இடையத்தில் ஆதாரங்களை முன் வச்சு வராங்க. நடிகர் மாதவன் பத்மஸ்ரீ விருது பெறும்போது கையில் அணிந்திருந்த கடிகாரத்தின் விலை தற்போது அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது. இந்திய திரையுலகின் முன்னணி நடிகர்கள் ஒருவர் தான் மாதவன். கடந்த 23ஆம் தேதி நடிகர் மாதவனுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. பத்மஸ்ரீ விருது என்பது இந்திய குடியரசால் வழங்கப்படும் 4வது மிக உயர்ந்த குடிமக்களுக்கான கௌரவமாகும். கலை, கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக சேவை மற்றும் அறிவியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் இந்தியர்களுக்கும் பிற நாட்டவர்களுக்கும் இந்திய அரசால் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தன்று இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன. இவ்வாண்டு பத்மஸ்ரீ விருது மாதவனுக்கு கிடைத்திருந்தது. மாதவனுடன் அவரது மனைவி சரிதா மற்றும் மகன் வேதாந்த் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டாங்க. மாதவனுக்கு விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி வைத்தாங்க. விருது வழங்கும் விழாவில் மாதவன் கையில் கட்டியிருந்த கடிகாரம் இணையதளத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அவர் அணிந்திருந்த கடிகாரம் இந்திய நிறுவனமான டைட்டன் தயாரித்த மிக அரிதான டைட்டன் நிபுலா ஜெல்சா ஃபிளையிங் டூபிலோன் ஆகும்.
18 கேரட் ரோஸ் கோல்ட் உரை கொண்ட இந்த கடிகாரம் டைட்டனின் ஆடம்பர நெபுலா கலெக்ஷனின் கீழ் உருவாக்கப்பட்டது. ஜெய்ப்பூரின் புகழ்பெற்ற ஹவா மஹால் கோட்டையினால் ஈர்க்கப்பட்டு ராஜஸ்தானின் பாரம்பரிய நுண்கலை ஓவிய பாணியில் இதன் முகப்பு கைகளால் வரையப்பட்டிருக்கிறது. உலகிலேயே வெறும் 10 கடிகாரங்கள் மட்டுமே இந்த மாடலில் தயாரிக்கப்பட்டுள்ளன என்பது இதன் தனிச்சிறப்பு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சொகுசு கடிகாரத்தின் மதிப்பு சுமார் 40 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுகிறது.